முந்தைய காலத்தில் மாவீரன் கராத்தே செல்வியினர் கந்துவட்டி கொடுமை, கள்ளச்சாராயம், கட்ட பஞ்சாயத்து, பெண்களை தொட்டால் வெட்டுவேன் இப்படிதான் சொன்னாரு. ஆனா ஒரு ஹீரோவா வளம் வந்தாரு. ஆனா அவரையும் கெஜெட்ல, அதாவது கவர்மெண்ட் கெஜெட்ல ரவுடின்னு தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையான ஹீரோ. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு 36 பேர் 40 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. 10 லட்சம் 20 லட்சம் ஒதுக்குதாங்க ஒரு வீட்டுக்கு. இதெல்லாம் நல்ல பழக்கமா? யாருடைய வரி பணம்? தப்பு பண்ணவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க. நல்லது பண்றவங்க வீட்டுக்கு நீங்க நிவாரணம் கொடுப்பீங்களா? தப்ப மேலும் மேலும் வளர்ப்பதற்கான ஒரு நிவாரணம் தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப் அடைங்கன்னு எத்தனையோ கோரிக்கைகள் வச்சாச்சு. ஆனா யாருமே இதுவரை எந்த சமுதாய லீடரும் கோரிக்கை வைக்கல. ஜாதி சங்க தலைவர்னு சொல்றாங்க. ஜாதிகளை வளர்ப்பதற்கு தான் ஜாதி சங்க தலைவரா? தான் சமுதாயத்துடைய கட்டமைப்பு என்ன, வரலாறு என்ன, புனிதத்தன்மை என்ன, எதையும் பேசுறதுக்கு எந்த சமுதாய தலைவருக்கும் இங்க இல்ல. செல்விநாடார் பேரை சொல்லியோ, காமராஜர் ஐயா பேரை சொல்லியோ, பட்டிவீரன்பட்டி ஐயா, இது போல நல்ல தலைவர்களுடைய பெயர்களை சொல்லியோ இங்க எத்தனையோ சமுதாய சங்கங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சரிங்களா? இன்னைக்கு பொம்பளைய தொட்டா வெட்டுவேன்னு சொன்ன செல்விநாடார் பேரை எத்தனை தலைவர்கள் பயன்படுத்துறோம். அதே மாதிரி எத்தனை நம்ம சமுதாய பசங்க தண்ணி அடிச்சுட்டு வீதியில சண்டை போட்டுக்கிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு திரியிறாங்க. அப்ப இதெல்லாம் நாடார் சமுதாயத்துக்கு ஏற்புடையதா? எந்தெந்த சமுதாயம் இருக்கட்டும், அந்தந்த சமுதாய லீடர்கள் நம்ம சமுதாயத்துக்கு இதெல்லாம் அடுக்காது, நம்ம சமுதாயம் புனிதமான சமுதாயம், நம்ம சமுதாயம் தப்பான வழிக்கு போகாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆனா நம்ம சமுதாய தலைவர்கள் வெட்டு, குத்து, கொலை இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துல சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்களாம் சமுதாய தலைவரா? சமுதாயத்தை காக்க வந்த தலைவர் இல்ல, சமுதாயத்தை அழிக்க வந்த தலைவராக தான் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழின சமுதாயத்துக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய சமுதாயத்துடைய வரலாறுகள் தெரியுமா? எத்தனை சமுதாய லீடருக்கு சமுதாயத்துடைய வரலாறு தெரியும்? சொல்லுங்க அப்போ. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாழ்வியல் நெறியோடு தோன்றிய முதல் குடி, மூத்த குடி, சான்றோர் குடி, சரித்திர குடி, நாடார் குடியுடைய வரலாறு நாடார் சமுதாய தலைவர்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற தெய்வங்களோ எத்தனையோ சான்றோர் இனத்தின் சரித்திரம் தான். வரலாறு தெரியுமா? தெரியாது. வேற என்ன நீங்க நாடார் சங்க தலைவர்? நாடார் சங்க தலைவர்னா உங்களுக்கு சமுதாயத்துடைய வரலாறு தெரியணும். சமுதாய இளைஞர்களுக்கு நல்ல கட்டமைப்பு உருவாக்கணும். நம்ம சமுதாயத்தோட புனிதத்தன்மை கொடுக்கணும். எந்த சமுதாயம் இருக்கட்டும் அத்தனை சமுதாயத்தை மதிக்க தெரிஞ்சுக்கணும். மாற்றான் வீட்டு பிள்ளையா இருக்கட்டும் தான் சகோதரியா நினைக்கணும். ஆனா நீங்க பண்றது பேசுறது பழகிறது எத்தனையோ பழகுறீங்க. ஆனா வெட்டுக்குத்து கூட்டிட்டு போய் கழுத்து இருக்கிறது இதெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு ஏற்படுதையா? உன் சமுதாயத்துடைய பசங்க எந்த சமுதாயம் இருக்கணும் அந்த சமுதாயத்துடைய பசங்க தப்பான வழிக்கு போனா அதை தடுத்து நிறுத்தவன் தான் சமுதாய தலைவர். அதை தட்டி கொடுக்கிற சமுதாய தலைவர் இல்ல. இங்க காமராஜர் பேரையவோ செல்விநாடார் பேரை சொல்றதுக்கு இங்க எவனுக்கு தகுதி இருக்கு? எல்லாரும் பேரை சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? சான்றோர் நாடார் இளைஞர் படை சார்பாக இளைஞர் சமுதாயத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கும் கல்விவீரன் ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டு ஒரு மாணவன் தான். சரிங்களா? படிச்சு ஒரு சட்டம் படித்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி பொற்கால ஆட்சியை கொடுத்த எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரியா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய கராத்தே செல்விநாடார் வழியில சென்றுகிட்டு இருக்கோம். அருவாகத்தி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எங்களுடைய ஆயுதம் சட்டம். சட்டத்தை ஏற்று தர்மத்தின்படி வாழுகிறோம். அதுக்காண்டி தப்பு பண்ணவனை நாங்கள் விட்டுட்டு போகணும்னு கிடையாது. அதை கூண்டில் ஏற்ற முடியும், தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நல்லா பார்த்துக்கிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்க தமிழின சமுதாய சொந்தங்களை பிரித்து வைத்து அரசியல் செய்யும் அரசியல் சூழ்ச்சிக்கு மத்தியில் எங்களுடைய சமுதாயம் என்றும் புனிதமான சமுதாயம், பிற சமுதாயத்தை மதிக்கும் சமுதாயம் தான். நாடார்னு சர்டிபிகேட் வச்சிருக்கேன் நாடார் கிடையாது. சரிங்களா? அந்த நெறிப்படி வாழ்றவன் தான் நாடார். அதை விட்டுட்டு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இது ஏற்படுது. உண்மையான சமுதாய தலைவராக இருந்தால் சமுதாயத்துடைய கட்டமைப்பை உருவாக்குங்க. தங்களுடைய சமுதாய இளைஞர்களுக்கு நல்ல வரலாறு சொல்லிக் கொடுங்க, புனிதத்தன்மையை சொல்லிக் கொடுங்க, பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நீதி நெறி கோட்பாடுகள், சிறந்த நற்குணத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்க அப்பதான் சமுதாய தலைவர். நம்ம பண்றது பூராமே வம்பு. ஆனா சமுதாய பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? சமுதாய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? சமுதாய பசங்களை பூரா திசை திருப்பி வெட்டு, குத்து, கொலை, ரவுடி இதுக்கு மாற்றுதான் செல்விநாடார் கோரிக்கையா? செல்விநாடார் பேரை சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தகுதி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நெஞ்சு கொதிக்குது. செல்விநாடுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உணர்விற்கும் உள்ளத்திற்கும் தெளிந்த எண்ணங்களுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி அமைப்பதற்காக இளைஞர் அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கும் எழுச்சி நாயகன் கல்விவீரன். என்னுடைய நாடார் சமுதாய இளைஞர்களை தப்பான வழிக்கு யாரும் அழைக்காதுங்க. என் நாடார் சமுதாய பெண்களை தப்பாக யாரும் பார்க்காதுங்க. பிற சமுதாய மக்களையும் மதிக்க கத்துக்கிடுங்க. பிற சமுதாயத்துடைய நன்மதிப்பை பெற்றால் மட்டுமே தன் சமுதாயத்தின் பெருமைகள் தானே பேசப்படும். சரித்திரத்தை மாற்றுவதற்காய் சான்றோர் இனத்தின் சரித்திரம் எத்தனையோ வரலாறு எடுத்து பேசுறோம், எத்தனையோ புனிதத்தன்மையை பேசுறோம். நாடார்கள் அனைத்து மேடைகளையும் வரலாறு பேசுங்க பார்ப்போம். எத்தனை தலைவர்கள் பேசுறீங்கன்னு பார்ப்போம். நம்முடைய பண்பாடுகள் எப்படி பேசுறீங்கன்னு பார்ப்போமே. கூடிய விரைவில் ஒட்டுமொத்த தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றுவேன். ஏற முடியலாம். நீங்க பேசாம போய் வீட்டில் போய் கூப்பர் அடிச்சு பாடுங்க. சமுதாயத்தை நாங்கள் கட்டமைச்சுக்கிட்டோம்.
ஒரு 2% நாடார்கள் தான் சமுதாய வரலாறுகளை தேடிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜாதி மோதலிலேயே மத மோதலிலேயே உருவாக்குற சமுதாய தலைவரோ இல்ல அரசியல் தலைவரோ கிடையாது. அரசியலையே மாற்றி அமைக்க முடியும் நாடார்கள் நினைத்தால்.